வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரைலர் அண்ட் சக்ஸஸ். நான் ரீசெண்டாக ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த படத்தை வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி டிசைட் பண்ண ஒரு படம் தான் அந்த மாரிசன். அதுவும் ஃபாஃபா வடிவேல் திருப்பி அந்த காம்போ யுனைட் பண்ணுறாங்க. அது நான் ஃபாஃபா ஒரு இன்டர்வியூ வேறு பார்த்துட்டேன். அவர் வந்து இது மலையாள படமாக பண்ணுறதா இருந்துடும். ஆக்சுவலாக இது ஒரு மலையாள படம். ஆனால் இவர் வந்து இந்த படத்தை தமிழில் பண்ணால் இன்னும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் வடிவேல் பண்ணாரா நான் இந்த படத்தை தமிழில் பண்ணுவேன்னு இருக்கும்போது ஓகே இந்த படத்தில் ஏதோ இருக்குன்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிச்சு. அதனால் நான் இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு டிசைட் பண்ணி பார்த்த படம் தான். அந்த படம் இப்படி இருந்தது, நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிச்சுல, அது அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காமல் எங்கள் ட்ரைலர் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய காத்துட்டே இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாரிசன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஃபாஃபா வந்து ஒரு பிட்டி டீஃப், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் திருடனில் கைவந்த கலை. இப்படி நம்ம வேட்டையில் ஒரு ரோலோ சிமிலர் கைண்ட் ஆஃப் ரோல் தான். அவர் ஜெயிலேருந்து வெளில வராரு. அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகும்போது வடிவேலை பார்க்குறாரு. வடிவேல் வந்து திருவண்ணாமலை வரைக்கும் போகிறாரு. வடிவேலுக்கிட்டே ஏதோ ஒன்று இருக்குது, அதை ஆட்டையை போகிறதுக்கு ஃபாஃபா பிளான் பண்ணுறாரு. அதனால நானே போய் உங்களை பைக்கில் போய் விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பேரான ரோட் ட்ராவல், அந்த ரோட் ட்ராவலில் ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட்டே மாறும். அதெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படத்தில் என்னென்ன பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது சூப்பரான கேஸ்டிங் தான் சொல்லுவேன். வடிவேலு மற்றும் ஃபாஃபா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபிட்டின் ஆயிருக்காங்க. அந்த காம்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் வந்து ஃபாஃபா வடிவேல் தான் நடிக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த படத்தை பார்த்தா எனக்கு தெரிஞ்சது இந்த ரோலை வடிவேல் தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு தரமான ரோல் தான் நான் சொல்லுவேன். என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல, வடிவேலோட யார் பண்ணுவா? ஏன்னா ஃபாஃபா சொன்ன கரெக்டாக இந்த படத்தை வடிவேல் பண்ணாரா நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும்போது அது ஒர்த்தி சாய்ஸ் தான். ரெண்டு பேரோட காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தை வந்து நிறைய நேரம் இடத்துல லேக் இருந்தாலுமே அந்த காம்போ நம்மளை அந்த தூக்கி நிறுத்தி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க ரெண்டு பேர் பேசுகிற கான்வர்சேஷன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ணுற விதமே வந்து பயங்கரமாக இருந்தது. அது டிப்பிக்கல் மலையாளம் டச் தான். அதை பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மலையாள படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை இந்த படத்தில் நான் நிறையாவே எவிடெண்ட்டாக பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் ஒரு மலையாளி தான். அதனால அது ஒரு மேஜர் ரீசனும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அப்படி லைட்டாக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு இன்டர்வல் ட்விஸ்ட் வச்சு அந்த ஜானர் ஷிஃப்ட் வந்து சூப்பராக இருந்தது. இதுவுமே மலையாள படத்தில் கொடுக்குற ஒரு ஜானர் ஷிஃப்ட் தான். அதனால நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு தமிழில் ஒரு மலையாள படம். நான் ஏன் சொல்கிறேன்னா இதான் ரீசனு. அதை தாண்டி வந்து கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு இன்னொரு ட்விஸ்ட்டு, அது எதுவுமே என்னால் கெஸ் பண்ண முடியல. அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்த படத்தில். அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது யுவனோட ஒர்க்கு. ஆக்சுவலாக சமீப காலத்தில் இல்லை சமீப வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் ஆஃப் யுவன் தான் சொல்லுவேன். மனுஷன் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே தயங்கினாராம். ஃபாஃபா வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாள் தான் வந்து நான் உள்ளே வந்தேன்னு ஃபாஃபா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன ஃபாஃபா சொன்னாரா, படம் பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் நான் பண்ணுறேனே அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். பயங்கரமான ஒர்க் தான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஸ்டார், அதுக்கு முன்னாடி லவ் டுடே, அந்த வரிசையில் ஆக்சுவலாக அந்த ரெண்டு படத்தோட இது இன்னும் ஒரு நல்ல ஒர்க் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ரோட் ட்ரிப்பு நல்லா ப்ளசண்ட்டாக இதாக கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஜானர் ஷிஃப்ட் ஆகும்போது அவருமே ஷிஃப்ட் ஆகி சூப்பராக போட்டிருக்காரு. எஸ்பெஷலி அந்த கடைசி கொஞ்சம் நேரம் ஃபாஃபா ஒரு சேஸ் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுலேருந்து அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக போட்டிருந்தாரு. அதை தாண்டி டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு பக்காவே லேண்ட் ஆகிருந்தது. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் ரைட்டிங், ரெண்டு பேரும் அந்த கேரக்டர் ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபாஃபாவோட டைமென்ஷன்ஸும் வடிவேல் சாரோட டைமென்ஷன்ஸும் அந்த அல்சைமர் டிசீஸை வச்சு இவங்க ப்ளே பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ப்ரோ, இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க, அப்போ படம் வந்து தரமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா இந்த படத்தில் கோர் பிளாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கோர் பிளாட் வந்து என்னென்னா நல்லா தான் இருக்குது, அவங்க எடுத்த விதம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எக்ஸிக்யூஷனுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் தேவை. அந்த எமோஷனல் கனெக்ட் கொடுக்க ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்கு தேவை. அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால எனக்கு வந்து எமோஷனலாக இந்த படம் வந்து நிற்கல. ஓகேவா, ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அப்ரிஷியேட் நான் பண்ணியே தீருவேன். ஆனால் அதை தாண்டி அந்த விஷயத்தை அந்த நம்மளுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை அந்த இடத்துல. ஏன்னா அவங்க சீன்ஸாகவும் வைக்க போகிறதில்ல. அப்போ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வரும்போது அங்கே
இல்லாததால அந்த கோர் பிளாட் வந்து நம்மளுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ண மிஸ் பண்ணிடுச்சு. அது ஒரு மேஜர் தப்பாக நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி கோவை சரளா ஒரு ரோல் வராங்க, அது வந்து ரொம்ப மிஸ்காஸ்டாக எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதை வேறு யாராக போட்டிருந்தா கூட இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் இல்லை. நிறைய பேர் வந்து ஸ்லோ ஃபேஸ் நரேஷன் அப்படின்னு சொல்லலாம், பட் இந்த படத்துக்கு எனக்கு ஸ்லோ ஃபேஸ் நரேஷன் தான் வேணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணிட்டே இருக்கு. அந்த நரேஷன் பேட்டர்ன்லாம் நாங்கள் குறைய சொல்ல வேணும்ல. எனக்கு பட்ட 2 பாயிண்ட் அதுதான். அந்த கோர் எமோஷன் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இல்லை நல்ல வேறு விதமாக அவங்க எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு தரமான படம்னு சொல்லலாம். பட் இப்பயுமே வந்து தேட்டருக்கெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு குட் ஒர்க் தான். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் ஒரு டிசர்விங்கான வாட்ச் தான் நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு டைம். அதுவும் உங்களுக்கு மலையாள படம்லாம் பிடிக்கும், மலையாளம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக போனால் கூட இது ஓகே, ஒரு நல்ல ஒரு வாட்சராக இருக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீசை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்ல படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரைலர் செக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைடுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது எங்களுக்கு நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.